முன்னாடி, அதாவது நான் கூட ஒரு கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகா ஒரு நல்ல இருந்த ஒரு, அதாவது இப்போ இருக்க மாதிரியே இருந்த ஒரு எனிமீஸ் டீம் வந்து நம்மளோட அப்படியே ஊரை அழிக்க பார்த்தாங்க. அவனுங்க சின்ன ஆளுங்க, ரொம்ப பெரிய ஆட்கள், ரொம்ப கொடூரமாக மக்கள் எல்லாம் கொண்டு இந்த ஸ்டோன்கள் அழிச்சு அவனுங்களோட கல்ல ஊரா மாற்றணும்னு நினச்சி தெரியாது. ஆனால் அப்போதான் ஒரு ஹீரோ யாருன்னு தெரியாது, ஆனால் வந்தார், பவரை யூஸ் பண்ணார். நாங்கள் கூட அவரும் வில்லன் பரவலுக்கு நினச்சோம். ஆனால் அப்புறம் தான் தெரியும் அவர் எல்லாரையும் அழிச்சாரு. அந்த வில்லன்ஸ் எல்லாரையும் அழிச்சு நம்மளோட நாட்டுக்கே நல்லது கொடுத்துட்டு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். இங்கே ஒரு சுட்டு ஒரு பையன் பிறகுறான். அவனோட ஸ்டோரி தான் இங்கே ஸ்கூலில் நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு கிரேட் 1ஓட, அதாவது உங்களோட ப்ரைமரி நிஞ்சா எக்ஸாம் நடக்குது. இதுக்கு எல்லாரும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நிறையா ஜுட்ஸஸ் பழகி கொடுத்தோம். அதில் ஏதாவது ஒரு ஜுட்ஸு உங்களுக்கு செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஒன்றா செஞ்சு காட்டினீங்கன்னாவே பாஸ் போட்டுருவாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எதுக்கும் திருப்பி வாங்க. இல்லைன்னா உங்களுக்கு மறந்துடுச்சின்னா அவ்வளோதான். எல்லாருமே பாடம் வைக்கிட்டு வாங்க. அப்போ தான் நிஞ்சா எக்ஸாமு ஈஸியாகவே பாஸ் பண்ணுற மாதிரி பாடம் ஆக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே ஈஸி, உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எங்களுக்கும் நல்லா. நீங்கள் ஊருக்கு இன்னொரு நிஞ்சா உருவாகிடுவார். நீங்களும் அப்புறம் ஃபேமஸ் ஆனால் பார்த்து பண்ணுங்கள். இந்த கிளாஸில் எத்தனையோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. பரவாயில்ல, பார்த்து பண்ணுங்கள். என்னது, நாளைக்கு நிஞ்சா எக்ஸாமா? சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நானே பாடமாக்கிட்டு வந்திருப்பேனடா. என்னடா எப்படி தான் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடியும் பேசுவேன், அதுக்கப்புறம் என்ன பாடமாக்கவா போகிறேன்? பாடமாக்குற என்னையும் இவனையும் கூட பாடமாக்க விட மாட்டேன். விளையாடெல்லாம் கூப்பிட்டுருப்பேன். ஆனால் நான் இந்த தடவை எப்படியாவது பாடமாக்கி போய் பாஸ் பண்ணிடுவேன்டா, உனக்கே தெரியும்ல. சரி போதும், நிறுத்து, ஒன்றுக்கும் உதவாதவனே. இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு பாஸ் பண்ணாத இது பண்ணிட்டு இருந்தேன்னா, நீ தாண்டா லோக்கல் ஃபீஸுன்னு வானுங்க, நீ தான் இதுக்கு உதவாதவனாகும். ஏதாவது சொன்னாலே என்ன யோசிச்சுப்பேன். சரி, உனக்கு இஷ்டம் நீ பார்த்துக்கோ. அப்போ டே ஜாஸ்டோ, நீங்கள் 2 பேரும் எப்படியுமே நீ படிச்சிடுற ஜெசிட்டோ. ஆனால் உசுட்டு எதுவும் படிக்க போகிறதில்ல. நான் எனக்கு எப்படியுமே இப்போ படித்தாலும் மண்டார நிற்க போகிறதில்ல. நான் எப்படியாவது பாஸ் ஆகுவேன். இப்போ நாளைக்கு எக்ஸாம் வேறு சொல்லிட்டாரு. இப்போ எப்படா பாடமாக்குறது? எனக்கு வேறு எதுவும் ஞாபகம் இருக்காது. இப்போ என்ன பண்ணுறது? ஒடாசுகே, நீ என்ன பாடம் வேற ஆக்குவியா? சே இவ்வளோ பொடிப்பா இல்லடா நீ. நான் கூட ஒன்று என்னமோ என்ன மாதிரி பெரிய நினச்சேன். ஜெசிட்டோ, என்ன சொல்கிற? நீ வேணா அப்படி படிக்காம இருப்பேன். ஆனால் உனக்கு தான் அப்போ பெருசானதுக்கப்புறம் தான் புரியும் இப்படி படிக்காமல் இருந்தா. ஆனால் என்னமோ பெருசாக கேப்டன் ஆக போகிறேன்னு சொல்லி படிக்காமல் இருந்து எப்படா நிஞ்சா எக்ஸாம் பாஸ் ஆகாமல் கேப்டன் ஆகும்? பைத்தியக்காரனே, இவனாவது இப்படியாவது படிக்கட்டும்டா, சும்மா தான் இரண்டா. சரி, நீ படிப்பல சொல்லுடா ஒடாசுக்கு. ஒடாசுக்கு, வீட்டில் போய் மறக்காம படி. அப்படி படிக்கலன்னா அவ்வளோதான், மறந்துச்சோ, நாளைக்கு கதை முடிச்சது போ. நான் எப்படியுமே படிக்க தாண்டா போகிறேன். ஆனால் இவ்வளோ படித்தாலும் என் மண்டையில் தான் நிற்க போகிறது இல்லை. ஆனால் நான் எப்படியுமே படித்து இந்த தடவை எக்ஸாம் பாஸ் ஆகி தான் ஆவேன். நான் என்னென்னா, எனக்கு படித்து கொடுக்குறதுக்கு தான் யாருமே இல்லை. இப்போ சார் படித்து கொடுக்குறது கூட மறந்துட்டேன். நீயும் படிக்காம இருந்துடா காத்துக்கின்னு, எப்படியாவது படிச்சிரு சரியா? உன்னோட தம்பிக்காவது ஜிப்ஸஸ் தெரியுமா? இல்லையே, அவனுக்கும் எந்த ஜிப்ஸுமே தெரியாது. சரி, நீ எப்படியாவது படிச்சு பாஸ் பண்ணு, இல்லைன்னா அவ்வளோதான். உனக்கே தெரியும், பாஸ் பண்ணாதான் கேப்டன் ஆக முடியும்னு. நீ பாஸ் பண்ணிடு. நான் என்ன நடந்தாலும் எக்ஸாமை பாஸ் பண்ணதான் போட, அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா நான் எப்படி அது பாடமாலனாலும் பாஸ் பண்ணுற அளவுக்கு படிச்சுட்டு வந்தாவது பாஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து படிப்பிச்சு பாஸ் ஆகட்டா, புக்ஸை வச்சாவது பாஸ் ஆகட்டா. போங்கடா இடியட்ஸ்,
பாஸ் ஆகி என்னடா பண்ண முடியும்? பாஸ் ஆனால் மட்டும்தான் கேப்டன் ஆக முடியுமா? நான் பாஸ் ஆகினாலும் ஆகலனாலும் நான் தான்டா கேப்டன் ஆகுவேன்டா. நான் யார் என்ன பண்ணாலும் நான் ஒரு கேப்டன் ஆகாமல் விட போகிறதே இல்லை. ஹா 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 ஹா. இப்போ நான் இங்கே உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுல டைம் தான் வேஸ்ட். ஜஷிட்டா சொன்ன மாதிரி நான் போய் பாடமாக்குறதான் நல்லது. இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போனாதான் பாடமாக்க முடியும். அது பாடமாக்குறது மட்டும் இல்லை, என்னோட தம்பி வேற பார்த்துட்டு இருப்பான். நான் போயிட்டு வரேன்டா, சரியா? டே ஜஷிட்டோ போயிட்டு வரேன். டே அப்புறம் யூசுப் போயிட்டு வரேன். டே ஜஷிட்டோ நீ எப்படி நல்லா பாடமாக்கிட்டு வந்துடும். டே யூசுப் ஏதாவது பாடமாக்கிட்டு வந்தது கொஞ்சம் பாருங்க, சரியா? டே யூசுப் என்னடா எதுவுமே சொல்லாம இருக்கேன். நான் எவ்வளோக்கு சொன்னதுக்கு ஏதாவது எனக்கு வாயிடுச்சு, ஏதாவது சொல்லிருப்பியே, என்ன இன்னமும் சொல்லலை? நான் இப்போ நாளைக்கு வந்து பாஸ் ஆகுற மாதிரியே மட்டும் பாரு. டேய் 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 உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதாடா? ஏன்டா ஏன் இப்படிலாம் பண்ணுறதுக்கு? போடா, நான் நாளைக்கு எப்படியுமே எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணலனாலும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பாடமாக்குவேன்டா. அதான் விட்டுட்டு 10 நிமிஷம் பாடமாக்குவேன்டா. நீ 5 நிமிஷம் தானே பாடமாக்குவேன். அது 10 நிமிஷம் பாடமாக்க போகிறதா 5 நிமிஷம் பாடமாக்க போகிறதா? டே நான் வீட்டுக்கு போனால் 5 நிமிஷம் தான்டா ரெஸ்ட்டாக இருப்பேன். மற்ற நேரம் எல்லாமே பாடம் தான்டா ஆக்க போகிறேன். இல்லைன்னா நாளைக்கு எப்படி நான் நிஞ்சா எக்ஸாம் பாஸ் பண்ணுறது? அப்போ என்னடா மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கேன். உன் கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? என் தம்பி வேறு வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்டு இருப்பான். இந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். இப்போ நான் போகணும். உன் கூட சின்ன பேசிட்டு இருக்க முடியாது. பாய்டா ஜஸ்ட் போயிட்டு வரேன். நாளைக்கு நல்ல பாடமாக்கு. டே யூசுப் என்னடா நீ பண்ணிட்டு இருக்க? நீ பாடமாக்கலன்னா கூட பண்ணலடா. அந்த பாடமாக்குற உடசுக்கியாவது பாடமாக்க விடுறா. ஏன்டா இப்படிலாம் பண்ற? சொல்றா. என்னடா நீ அவனை மாதிரியே லோக்கல் மாதிரியே பேசிட்டு இருக்க? நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் போய் இப்போ படுத்து தூங்குவேன். அதுக்கப்புறம் ராவி கிளம்பி ஒரு 5 நிமிஷம் பாடமாக்கிட்டு திருப்பியும் படுத்து தூங்க தான் போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போய் விளாடுவேன். இது விளாடுவியா? என்ன விளாடுவேன்? நானும் படிச்சு முடிச்சிருக்கேன்னா என்னையும் வந்து கூப்பிட்டுல நான் வர முடியுமா முடியாதான்னு சொல்லி. அதுவா, அந்த லாட் உனக்கு நாளைக்கு சர்ப்ரைஸ். நான் உன்னை நாளைக்கு படிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு அது கூப்பிடுவேன்.